வெல்கம் வணக்கம் மக்களே. சென்னை கோயம்பேடு பூண்டு மார்க்கெட் வந்திருக்கோம். உங்க பூண்டுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலை வாங்கி தாராளமா பயன்பெறலாம். சரிங்களா? இப்ப விலை எவ்வளவு போயிட்டு இருக்கு பூண்டு விலையெல்லாம்? விலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் 50 ரூபா, லோயஸ்ட் 50 ரூபால இருந்து 120 ரூபா வரைக்கும் நாட்டு பூண்டு வித்துன்னு இருக்கிறோம். ஓ அப்படிங்களா? அதே ஊட்டி பாத்தீங்கன்னா லோயஸ்ட் 60 ரூபால இருந்து 150 200 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. பாக்ஸ் நல்ல ஸ்பெஷல் பண்ணிட்டலாம் 200 ரூபாய் ரேஞ்சில் போயிருக்கு. ஆசியாலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் பண்ண சென்னை கோயம்பேடு மார்க்கெட் தாராளமாக சொல்லலாம். இங்கே வந்து பல லட்ச மக்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பல லட்ச மக்கள் வந்து வியாபாரத்துக்காக வந்து போயிட்டு இருக்காங்க. மக்களை சென்னை கோயம்பேடு மார்க்கெட் வந்து பல பூண்டு கடைகள் இருக்கு. அதில் ஒரு கடையை நல்ல கடையை தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்கும். 360 நாள் வந்து பூண்டுங்களாம் வந்து கம்மியான விலையில் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அப்படிப்பட்ட கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம். இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களும் வாங்குறாங்க, வியாபாரியும் வாங்குறாங்க. புதிதாக வந்து தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறாங்கண்ணா பூண்டு வியாபாரம். சரி, ஆமா. இப்போ அந்த டைம்ல வந்து நீங்க என்னென்ன சப்போர்ட்லாம் பண்ணுவீங்கன்னா? இப்ப என்னால தொழிலே இல்ல, எனக்கு தொழில் தெரியாதான்னு சொல்லுவா அத்தனை பேர் என்கிட்ட வாங்க. உண்மையில நல்ல தொழில் நான் சொல்லி தரேன், அதை பயனடைங்க. சரிங்களா? பாட்டத்துல இருந்து உங்களுக்கு நான் பெரிய லெவல் வரைக்கும் நான் தொழில் சொல்றேன். நான் கடுமையான கத்துக்கின பாதி உங்களுக்கு ரொம்ப சுலுவா தரேன், இதை பயன்படுத்திங்க. மக்களே மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மூட்டையா பூண்டு வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. டிஜே கார்லிக் தான் வாங்கிட்டு இருக்கீங்க நீங்க? டிஜே கார்லிக்ல எப்போதும் டிஜே கார்லிக் தான் வாங்குவோம். ஓ சரி. டிஜே கார்ல 4 வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. 4 வருஷமா? சூப்பர்ண்ணா. அடுத்த கடையோட இங்க வந்து அனுசரிச்சு தருவாங்க. விலையும் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். சரியில்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்படிங்களா? சரியா இருக்கு. மக்களை இங்கே பூண்டுங்களை வந்து மூட்டை தான் வாங்க முடியும். இந்த பூண்டு மார்க்கெட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் உணவு தானிய அங்காடி அது உள்ள தான் இருக்குது. நம்ம சேனலை வந்து புதுசாக வீடியோ பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அடுத்த நல்ல வீடியோக்களை நீங்கள் போகிறத பார்த்து பயன்பெறணும், அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாகவும் அல்லது லைக் பண்ணுறது மூலியமாகவும் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பல கோடி மக்களுக்கு போயிட்டு சேரும், அவங்க பார்த்து பயன்பெறுவாங்க. உங்களை மாதிரி அவங்களும் பார்த்து பயன்பெறணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஜே கார்லிக் பெரிய ஒரு பூண்டு மடி அங்கே தான் வந்திருக்கோம். மக்களே கோயம்பேடு மார்க்கெட்லயே வந்து ஒரு பெரிய ஒரு பூண்டு மார்க்கெட் தான் அங்க வந்திருக்கோம். அவங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பூண்டு முரளி சார், டிஜே கார்லிக்கோட ஓனர். சரிங்களா? நமக்கு கொஞ்சம் 89ல இருந்து வியாபாரம் பண்ணிருக்கேன். 89 பண்ணிட்டு இருக்கீங்க? 95ல மார்க்கெட்டிங் வந்து சாப்பிட்றது இருந்து பண்ணிருக்கேன். அது முன்னாடி பாரிஸ்ல பண்ணிட்டு இருந்தேன். ஓ அப்படி இல்லைண்ணா? சரிங்களா? இப்போ விலை எவ்வளவு போயிட்டு இருக்கு பூண்டு விலையெல்லாம்? விலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் 50 ரூபா, லோயஸ்ட் 50 ரூபால இருந்து 120 ரூபா வரைக்கும் நாட்டு பூண்டு வித்துன்னு இருக்கிறோம். ஓ அப்படி இல்லைண்ணா? அதே ஊட்டி பாத்தீங்கன்னா லோயஸ்ட் 60 ரூபால இருந்து 150 200 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. பாக்ஸ் நல்ல ஸ்பெஷல் பண்ணிட்டலாம் 200 ரூபாய் ரேஞ்சில் போயிருக்கு. ஓ சூப்பர். இன்னைக்கு டுடே மார்க்கெட் ரேட் நான் சொல்றேன். சொல்லுங்க. இப்ப மூட்டை விலை சொல்லுங்க, அப்படியே என்ன சைஸ் என்ன விலை அப்படி சொல்லுங்க. ஐயா இது வந்து மீடியம் சைஸ், மீடியத்துல கொஞ்சம் ஒரு நூல் கம்மி. இது வந்து 50 ரூபா ரேஞ்ச். 50 ரூபா? இது வந்து 50 ரூபா ரேஞ்ச். இப்ப நாட்டு பூண்டு எல்லாம்? ஆமா, நல்லா நாட்டு பூண்டு. சரிங்கண்ணா. சரிங்களா? பாத்தீங்கன்னா போடுமா 2 ரூபா கம்பெனி போடுறாமாக்கு. பாத்தீங்கன்னா இதெல்லாம் 50 ரூபா ரேஞ்சுங்கய்யா. அதை விட்டோம்னா இது ஒரு 60 ரூபா. இது 50 ரூபா? இது 60 ரூபா? இதெல்லாம் 60 ரூபா. 60 ரூபாய் இதெல்லாம் பாத்து மக்களே. ஆமாங்கய்யா, இதெல்லாம் 60 ரூபா தான். இது 60 ரூபா தான். 60 ரூபா தான். சூப்பரா இருக்கு பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாட்டு பூண்டுல கொஞ்சம் செகண்ட் 100 ரூபாய். சரிங்களா? சரிங்களா? ஆமா ஆமா. நாட்டு பூண்டு எவ்வளவு பெரிய சைஸ் பூண்டுல? இதுல பெரிய சைஸ்ல கொஞ்சம் சைஸ் கம்மி. பெரிய சைஸ் இருந்தா 120 ரூபா, இதுக்கு அதுல கொஞ்சம் சைஸ் கம்மி. ஓகே. எவ்வளவு விலை இப்ப? 100 ரூபாய். இந்த சரக்கு வந்து 100 ரூபாய் பாத்தீங்க. ஆமா, இதெல்லாம் வந்து 55 60. 55 ரூபா 60 ரூபா. ஆமா ஆமா ஆமா. கிலோ 55 ரூபா பாத்தீங்க. பாத்தீங்கன்னா ட்ரிபிள் அந்த சைஸ் எல்லாம் இதோட கொஞ்சம் பெருசு. ஆமாண்ணா. இதோட கொஞ்சம் பெருசு 80 ரூபா 85 ரூபா ரேஞ்ச் போனது. இது 80 ரூபா? 80 ரூபா. ஆமா, நல்லா நாட்டு பூண்டு சூப்பரா இருக்கு பாருங்க. ஆமா ஆமா ஆமா. உதிரி பூண்டு எவ்வளவுண்ணா? உதிரி பூண்டு நீங்க மார்க்கெட் 70 75 75ல இருந்து 75 வரைக்கும் விக்குது. 65 ரூபா போயிட்டு இருக்கு. 75. சூப்பரா இருக்கு பாருங்க. சுமாரா இருந்தா 65, நல்லா இருந்தா 75. இன்னைக்கு மார்க்கெட் நான் சொல்றது எல்லாமே ஹோல்சேல் ரேட். அப்படியே வாங்க ஊட்டி காட்டுறாங்க. ஊட்டி பூண்டு தான் மலை பூண்டு. எல்லா இடத்துலயும் ஊட்டி பூண்டு சொல்லிருப்பாங்க. அது எல்லாமே வந்து மலை பூண்டு, ரெண்டுமே ஒரே பேர் தான். நான் ஊட்டி பூண்டு விலை சொல்லுங்க. இந்த ஊட்டி பூண்டெல்லாம் பாக்ஸ்ல வந்துருதா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஊட்டி பூண்டுங்களா? ஆமா ஆமா ஆமா, இதெல்லாம் ஊட்டி பூண்டு தான். பாக்ஸ்ல வந்ததெல்லாம் ஊட்டி தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 90 ரூபாய் ரேஞ்ச். சரிங்கண்ணா. ஒரு நூல் வித்தியாசம் என்ன பண்ணிருந்தா 110 5 அப்படி ஏறக்குறையா இருக்கும். 90 ரூபாய் ரேஞ்ச். இது 90 ரூபாய் ரேஞ்ச். இது 90 ரூபாய் தான் கிலோ. இது 100 ரூபாய் ரேஞ்ச். எல்லாமே கிலோ 100 ரூபாய் ரேஞ்ச். இது நீங்க ஆமா ஆமா, இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 150 ரூபாய். 150 ரூபாய். அதே மாதிரி கிரேடிங் நல்லா, இது ஒரு நல்ல பெருசா இருந்துச்சுன்னா ஆமா 200 ரூபாய் கிட்ட. ஒரே கிரேடிங் இருந்தா 200 ரூபாய் கிட்ட நீங்க மார்க்கெட். ஓ சரி. சரிங்களா? இது கொஞ்சம் மிக்சிங் இருக்கிறதுனால 180 ரூபாய் அந்த ரேஞ்ச் போகுது. 180 ரூபாய் போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 90 ரூபாய் 90 ரூபாய் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? இது 90 ரூபாய். இது 90 ரூபாய் தான். ஆமா ஆமா. சூப்பரா இருக்கு பாருங்க. ஊட்டி சமாச்சாரம். ஆமா ஆமா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 90 100 சைஸ் 1 2 கொஞ்சம் மிக்சிங் வந்துச்சுன்னா வேற ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் வித்தியாசம் இருக்கு. ஓ சரி சரிண்ணா. மக்களே பூண்டு மொழி எண்ணெய் வந்து பூண்டு வியாபாரத்தை தவிர்த்து மக்களுக்கு எல்லாம் உதவி தான் பண்றாங்க. இப்போ உணவு உதவி பாத்தீங்களா, சாப்பாடு எல்லாம் வந்து மதிய டைம் தராங்க. துப்புரவு பணியெல்லாம் உதவி வந்து பயன்பெறாங்க. அம்மா சொல்லுங்க,
சாப்பாடு டெய்லி வந்துட்டு இருக்காளா? டெய்லியும் தந்து. எத்தனை மணிமா நீங்க வாங்குறீங்க சாப்பாடுலாம்? நாங்க 1 மணிக்கே வந்து வாங்கிடுவோம். 1 மணில வந்துடுறீங்க? 1 மணிக்கெல்லாம் வந்து. சாப்பாடு என்னென்ன சாப்பாடுமா நீ டெய்லி தராங்க உங்களுக்கு? பிரிஞ்சி சாப்பாடு, அப்புறம் தக்காளி சாதம், ஒரு வேளைக்கு ஒண்ணு, சாம்பார் சாதம், எலுமிச்சை சாதம், கீரை சாதம். இப்ப டெய்லி ஒண்ணு இல்ல டெய்லியும் ஒண்ணு. ஒரு நாள் சாம்பார்னா ஒரு நாள் வந்து ஒரு சாப்பாடு அதே மாதிரி. ஆமா, தயிர் சாதம் கூட இப்ப எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாரு. ஒரு நாளைக்கு 50 பேருக்கு. அதுவும் பத்தாது, இன்னும் நிறையவும் போடணும். ஒரு நாளைக்கு 50 பேர் தராங்க. 50 பேருக்கு தராரு அப்படின்னு. ஆமா, நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் உதவியும் பண்றாரு. ஊட்டி பூண்டு தான் மலை பூண்டு. எல்லா இடத்துலயும் ஊட்டி பூண்டு சொல்லிருப்பாங்க. அது எல்லாமே வந்து மலை பூண்டு, ரெண்டுமே ஒரே பேர் தான். இப்ப நாட்டு பூண்டுக்கும் இப்ப வந்து ஊட்டி பூண்டுக்கும் விஜய் சொல்லுங்க, எந்த பூண்டு நல்லா இருக்குண்ணா? சார், நாட்டு பூண்டு ஊட்டி பூண்டு ஒரே பூமியில வர பொருள் தான். மத்திய பிரதேசம் தான் வருது. ஆமாண்ணா. நாட்டு பூண்டுன்றது அங்க விதைய அங்கேயே போட்டு வர்றது. ஊட்டி பூண்டுன்றது இங்க நம்ம மேட்டுப்பாளையம் சைட்ல விளையிற அந்த விதைய பூண்டு எடுத்து போயிட்டு அங்க போட்டு அது கொஞ்சம் சைஸ் பெருசா வரும். அதான் விளையா. ஊட்டி பூண்டுக்கும் நாட்டு பூண்டுக்கும் எந்த வித்தியாசம்? டேஸ்ட்ல எல்லாம் ஒரே டேஸ்ட் தான். ஊட்டி பூண்டு பல்லு பெருசா இருக்கும், உரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அது ஊட்டி பூண்டு. அவ்வளவுதான் விளையா. நாட்டு பூண்டுல இருக்கிற டேஸ்ட் தான் ஊட்டி பூண்டுல இருக்கும். ஊட்டி பூண்டுல இருக்கிற டேஸ்ட் தான் நாட்டு பூண்டுல இருக்கும். வேற இதுக்கு அதுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. சரிண்ணா. பல்லு பெருசு சின்ன பல்லு அவ்வளவுதான் வித்தியாசம். வேற எந்த மாற்றம் கிடையாது. ரெண்டு ஒரே நல்ல பூண்டு தான். இப்ப நாட்டு பூண்டுல இருக்குன்னா எந்த ஊர்ல மெயினா வருது நம்மளுக்கு? இப்ப வந்து மத்திய பிரதேச, ராஜஸ்தான்ல அதிகமா வரும். அதிகமா வருது. ஆமா ஆமா. இமாச்சல்ல வரும் பெரிய பூண்டு. அது ஒன்னும் ஒரு மாசம் ஆகும் இமாச்சல்ல இருந்து வரதுக்கு. இப்ப நாட்டு பூண்டெல்லாம் வந்து மத்திய பிரதேச, ராஜஸ்தான்ல இப்ப நல்லா வந்துட்டு. ஓ சரி. மக்களே, டிஜே வேலையில அண்ணா வந்து பூண்டுலாம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அறிவழகன். எந்த ஊர்ல வந்து நீ வாங்கிட்டீங்க பூண்டுலாம்? சேலம் மாவட்டம் ஆத்தூர் அப்படி இருக்கிறது. அப்படிங்களா? வியாபாரம் பண்றது தலைவாசல். சரிங்கண்ணா. இங்க டிஜி நகர்ல 4 வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. 4 வருஷமா? சூப்பர்ண்ணா. அடுத்த கடையோட இங்க வந்து அனுசரிச்சு தருவாங்க. விலையும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும். சரியில்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்படிங்களா? சரியா இருக்கிறத 4 நாளைக்கு தாங்கறத ஏத்துவாங்க. அதே மாதிரி விலைவாசி ஏறினாலும் விலை ஏறுது எடுத்து வை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓ சூப்பர்ண்ணா. ஆமா. ஆனா அண்ணன் வந்து 365 ஒரு நல்ல விலையா இருக்குங்க. நல்லா இருக்குது. விலை ஏறினாலும் சொல்லிடுவாரு. ஆமா. ஏறினா வாங்கி வைங்கன்னு சொல்லுவாரு. இறங்குனுச்சுன்னா கம்மியா இருக்க ஸ்டாக் காலி பண்ணிட்டு இருப்பாரு. ஓரளவுக்கு பரவாயில்ல. அடுத்த கடையோட பரவாயில்ல இங்க. சரிதான். நீங்க எங்க வியாபாரம் சொன்னீங்கன்னா? நாங்க தலைவாசல். சேலம் மாவட்டம் ஆத்தூர். இங்க இருந்து எல்லா லோடு எடுத்துட்டு அங்க போய் ஊர் போறீங்க இப்ப. ஓ சூப்பர். இப்போ வந்து பூண்டு மூட்டை எவ்வளவு வாங்கிருக்கீங்க நீங்க? பூண்டு மூட்டை ஒரு 3 டன் வாங்கிருக்கேன். 3 டன் வாங்கிருக்கீங்களா? சூப்பர் தான். வாரத்துக்கு 2 தடவை வரும். இப்ப பூண்டுகளை வந்து என்னென்ன பூண்டுகள் வாங்கிருக்கீங்க? இப்ப நாட்டு பூண்டு வாங்கிருக்கோம். ஆமா. உதிரி வாங்கிருக்கோம். பாக்ஸ் பூண்டு வாங்கிருக்கோம். அடுத்து நாட்டு பூண்டுல பெருசு வாங்கிருக்கோம். 2 ஐட்டம் வாங்கிருக்கோம். ஓ சூப்பர்ண்ணா. இப்ப 2 ஐட்டம் வாங்கிருக்கோம். இப்ப காலை டைம்னா இப்ப எடுத்துட்டு போறீங்க. எப்போ போயிட்டு நீங்க ஊர்ல போய் சேருவீங்க? இப்ப நான் நைட்டு போறதுக்கு 8 மணி ஆயிடும். நாளை காலை வரதுக்கு தான் வருதுக்கு. ஓ சூப்பர். சரி ஓகே, ரொம்ப நன்றி. பொதுமக்களும் சரி, இப்ப புதியவர்களும் சரி, இப்ப பொதுமக்கள் இருக்காங்கல்ல, இப்போ ஒரு மூட்டையே வாங்கணுமா இல்ல வந்து 1 கிலோ டீல் தருவீங்களா? சார், நாங்க பண்றது ஹோல்சேல் வியாபாரம். 1 கிலோ 2 கிலோ கிடையாது, மூட்டை தான் சார். மூட்டையை தான் ஒரு மூட்டையில வந்து மினிமம் ஒரு மூட்டை 40 கிலோ வரும், சில 30 கிலோ வரும், 50 கிலோ வரும். மூட்டை கணக்கு தான் நம்ம வியாபாரம். ஆமா, 100 மூட்டை 50. அது நம்ம பண்றது ஹோல்சேல் வந்து மூட்டை தான். அதே மாதிரி நம்ம ரேட்டுக்கும் ரீட்டைல் வியாபாரத்துக்கும் ரேட்டு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு 10 ரூபா வச்சாதான் அவங்களுக்கு அது கட்டுப்படி ஆகும். புரியுதுங்களா இல்லையா? அதனால நம்ம ஹோல்சேல்னா ஹோல்சேல் வேலை எந்த ரேட் சொல்றாங்களோ தெரு மேல வந்து இந்த ரேட் விற்கிறாங்கன்னு நினைக்க கூடாது. தயவுசெய்து சொல்றேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப நான் வண்டி ஓட்டுறதுனால நம்ம வண்டியில வந்து சரக்கு போட ஆள் வருவாங்க. நம்மளுக்கு இவங்களை பார்த்து நம்ம சொந்தமா ஒரு தொழில் பண்ண ஆரம்பிச்சேன். உடனே நம்ம டிஜே அண்ணன் முரளி அண்ணனோட போயிட்டு ஆலோசனை கேட்டேன். அவர் இந்த மாதிரி நம்ம பூண்டு எடுத்து சேல்ஸ் பண்ணினா அவனுக்கு நல்லா இருக்குன்னு ஒரு ஊக்கம் கொடுத்தாரு. அதைப்படி ஃபாலோ பண்ணிட்டு இன்ன வரையும் நான் நல்லபடியா டெய்லி அவர்கிட்ட ஒரு 10 வருஷமா பூண்டு வாங்கிட்டு இருக்கேன். அப்படின்னா டெய்லி ஒரு பூண்டு கம்பல்சரி டெய்லி வியாபாரம் பண்றேன். அண்ணனால ஏதோ டெய்லி ஒரு 300 400 வருமானம் வருது. அப்படியே கொஞ்சம் நல்லா அண்ணனால நல்லா இருக்கேன். வச்ச வியாபாரி எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கதான் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பூண்டு எல்லாம் பாருங்க, வண்டி ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. அங்கேயும் ஏற்றி போயிட்டு இருக்காங்க பாருங்க. இங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. நிறைய பேர் இங்க வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. மக்கள் அனைவரும் தர்மம் வாங்கி பயன்பெறணும். அதே மாதிரி புதிய வியாபாரிகளும் தர்மம் வாங்கி பயன்பெறணும். எது தெரிஞ்சவங்களும் அவங்க தெரியும். கண்டிப்பா தர்மமா எப்பயும் வாங்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டு பாத்துங்களே. இப்ப பூண்டுகளாம் வந்து ஃபுல்லா சென்னை ஃபுல்லா டெலிவரி எல்லாம் பண்றீங்களா இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா பண்றீங்களா? சார், நம்மளுக்கு சென்னை தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் வருவாங்க சார். நம்ம டெலிவரி எல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். டெலிவரினா நம்ம பொருள் வந்து இங்க வாங்கினீங்களா லாரி பிடிச்சி நம்ம ஏத்தலாமா இல்லையா? இந்த போன் ஆர்டரு, இந்த போட்டோ போட்டு இந்த மாதிரி வியாபாரம் நம்ம பண்ண மாட்டேங்குது. ஏன்னா போட்டோ எல்லாம் நம்ம அனுப்புறோம்னு வச்சுங்களேன், அது பெருசு சின்னதாகும், சின்னது பெருசாகும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பொருள் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கடை வியாபாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்து நம்ம பாண்டிங் நல்லா இருந்தா நீங்க ஆர்டர் சொன்னா அதுக்கப்புறம் போடுவாங்க. நீங்க ஸ்டார்டிங்க சார் உங்களுக்கு நான் பணத்தை போட்டுறேன் நீங்க மூட்டை அனுப்பினா அந்த மாதிரி வியாபாரம் நாங்க பண்ண மாட்டேங்குது. வந்து பொருள் நீங்க வந்து பாருங்க. பொருள் பார்த்துட்டு நான் என்னோட வியாபாரம் நம்ம பிடிச்சிருச்சேன்னா
நீங்க வந்து அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் போறேன். நேரடியா வந்துங்க. அடுத்த முறை வந்து நீங்க வந்து ஆர்டர் வாங்கிங்களோ உங்க மக்களை விசிட்டிங் அட்ரஸ் போறோம் பாருங்க, தாராளம் பயன்படுத்திங்க. ஒரு புதிய வியாபாரம் பண்றதும் சரி, இப்போ பொதுமக்களுக்கு தேவைப்படும் சரி, நீங்க அண்ணன் கால் பண்ணி கேட்டு டவுட் கேட்டு கூட கிளியர் பண்ணிங்க. மக்களே கடை டீட்டெயிலா இருக்கு பாருங்க, தாராளம் பயன்படுத்திங்க. அடுத்தபடியா பார்த்தா டிஜே கார்லிக்கு வந்து பூண்டு வாங்குறதுக்கு பூண்டு வியாபாரி வந்திருக்காங்க பாருங்க. இப்ப நீங்க வந்து எவ்வளவு பூண்டு வாங்கலாம் வந்துருக்கீங்க? இப்ப ஒரு 2 மூட்டையா இல்ல 3 மூட்டையா? மூட்டை எல்லாம் நிறைய வாங்குவோம். 1 மூட்டை 2 மூட்டை எல்லாம் கணக்கு கிடையாது. எவ்வளவு வேணாலும் வாங்குவோம். எவ்வளவு வாங்குவீங்க? ஆமா, எவ்வளவு சரி சரிங்க. இப்போ பூண்டு வியாபாரத்துக்கு வந்து நீங்க ஆரம்பத்துல வந்து அண்ணன்ட்ட வந்து ஏதாவது ஹெல்ப் எல்லாம் கேட்டுருக்கீங்களா? அவர் தான் எல்லாம் பண்ணிருக்காரு. எனக்கு எல்லாமே இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. சொல்லி கொடுத்தது எல்லாம் அவர் தான் பண்ணாரு. எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும், எப்படி வியாபாரம் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அப்படிங்களா? சொல்லி கொடுத்து கடையும் கொஞ்சம் வச்சு கொடுத்துருக்காரு, ஹெல்ப் பண்ணிருக்காரு. கடை வந்து எங்க வச்சிருக்கீங்க? இப்ப நான் வந்து நெற்குன்றத்துல வச்சிருக்கோம். நெற்குன்ற வச்சிருக்கீங்களா? நெற்குன்றத்துல இங்கிருந்து வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்றீங்க? ஆமா, வியாபாரம் பண்றோம். விலையும் கரெக்டா இருக்கீங்க? விலையெல்லாம் ரொம்ப கம்மி தான், பொருளும் நல்லா இருக்கும், விலையெல்லாம் ரொம்ப சீப்பா கம்மி தான். பூண்டு முறையில வந்து ட்ரஸ்ட்ல ஹெல்ப் பண்றாங்க. அம்மா உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் அக்ஷயலட்சுமி. நாங்க வச்சிருக்கிறது ஸ்ரீ குபேர சாய் ட்ரஸ்ட் பிளஸ் ஸ்ரீ குபேர சாய் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்னு சொல்லிட்டு. இதுல வந்து சார் வந்து எங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்றாரு அப்படின்னா, என்னோட இன்ஸ்டிடியூட்டுக்கு அவர் அன்னதானத்துல இருந்து அன்னதானம் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அது இல்லாம பென்ஷன் வந்து வயசானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பென்ஷன் பணம் கொடுத்தோம். அந்த மாசம் 1000 ரூபான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பென்ஷன் பணம் அவர் கொடுத்திருக்காரு. 5 மாசத்துக்கு அவர் பென்ஷன் கொடுத்திருக்காரு. அது இல்லாம முதியோர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அந்த மாதிரி விஷயங்களும் எங்களுடைய ட்ரஸ்ட் மூலியமா அவர் பண்ணியிருக்காரு. மக்களே, இப்போ மார்க்கெட் பேக்ரவுண்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல ஒரு பயனுள்ள பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு வீடியோல. Hey,